ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெர்மனியில் இப்போ வந்து சரியாக ஸ்னோ கொட்டி கொண்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் இவ்வளவுத்துக்கு வந்துட்டுது, இன்னும் விடாமல் கொட்டி கொண்டு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் போய்கொண்டிருக்கிற இடம் வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்கிற இடம். அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்னோவால் நிறைக்கப்பட்டிருக்குது. நான் இன்றைக்கி நிறைய இடத்துக்கு போகிறேன். அந்த இடங்களில் எப்படியா ஸ்னோ கொட்டி எந்தெந்த மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு ஸ்னோ நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல போய் பார்ப்போம். அதே சமயம் நான் வீடுகள் இருக்கிற இடங்களுக்கும் போகிறேன், அங்கேயும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இந்த இடத்த நாங்கள் போய் பார்ப்போம். வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விலங்கும் வடிவா ஒரு கிறிஸ்மஸ் மரத்தில் அப்படியே ஸ்னோ கொட்டி அப்படி நிறைஞ்சி ரொம்ப அழகாக இருக்குது. நான் சில இடத்துல ஆக்கள்கிட்ட கேட்டதில் அவங்க சொல்கிறாங்க, நார்மலாக வந்து டிசம்பர் மாதம் தானே ஸ்னோ கூடுதலாக கொட்டுறது, அது கிறிஸ்மஸுக்கு லைட் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த மாதத்தை விட்டு இப்போ ஜனவரி கொட்ட தொடங்கி இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த டைமை விட டிசம்பர் மாதம் இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும் கொட்டுறது. அது உண்மைதான். அது இன்னும் கொஞ்சம் அழகு கூடவாக இருக்கும். காரணம் என்னென்னா, எல்லா இடமும் லைட் செட் எல்லாம் போட்டு நிறைய டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப அமேசிங்காக வடிவாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த முறை நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த முறை ஜனவரி தான் அது வந்திருக்கு. நாங்கள் இதை எப்படி இருக்குன்னு இந்த பார்ப்போம். வெளியில் இறங்கினீங்கன்னா -7, 8 அப்படி இருக்குது. ஸோ அவ்வளோ குளிர்லையும் இந்த லெட்டர் போடுற ஆள் வந்து பாருங்கள், சைக்கிளில் கொண்டாந்து விட்டுட்டு லெட்டர் உள்ளே போடுறதுக்கு போயிருக்கார். அவ்வளோத்துக்கு இவ்வளோ ஒரு ஸ்னோ கொட்டிட்டு இருக்கிற டைமும் வேலையை பார்ப்பாங்க. மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு பார்க்கலுமோ அவ்வளோ தூரம் வேலையை பார்த்து கொண்டு இருக்க வேணும். சில வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால், அது உள்ளுக்குள்ளே அவ்வளோ இடத்துக்கு நிறைஞ்சு போயிருக்கு. உள்ளேருந்து வெளியில் வர்றது கஷ்டமான அளவு கூட இருக்குது. ஸோ வானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் இருக்குது. ஒரு டஸ்ட் ஏதோ கொட்டுப்படுற மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. ஸோ இப்படி பார்க்க முகத்துல எல்லாம் வந்து விழுகுது. கனடா அங்கே எல்லாம் இதோட கூடுதலாக கொட்டுது. அங்கெல்லாம் எப்படித்தான் சமாளிக்கிறாங்கன்றே தெரியல. நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸில் பார்க்க தான் இவ்வளோ அழகாக இருக்கும். அதே சமயம் இந்த ஸ்னோ வந்து அடுத்த நாள் கரையும் போது சேர் அளவுக்கு வந்துடும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய அந்த இடமெல்லாம் ஒரு சேர் இதாக போயிடும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.